இது மிச்ச கட்டிட தொகுதிகள். இந்த புதையல் தோன்ற பிரச்சனைன்றது அப்போல இருந்தே இருக்கும் இல்லை இப்போ இந்த மேல் குடியேறது அப்புறம் ஒரு பந்தியாக சொல்கிறோம்டா இந்த இடத்த பற்றி என்னன்னு சொல்லலாம். இந்த இடம் இன்னொரு அரசதானி ஒரு இதான் ஒரு புதையல் கிடங்கு. நல்லா தான் வினை கட்டுருக்காங்களே இந்த ஊருக்குள்ளே. அந்த வாசல் படி மாதிரியே இது. ஓ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் TK பவின். வெல்கம் டு மை சேனல். இது அரண்மனையாக இருந்து தான் உடைச்சதோ இல்லாடி? இதுக்கு உள்ளுக்கு தான் இருந்திருக்கு. அதான் இந்த பழைய அந்த இது கல்வெட்டுகள் அது மட்டும்தான் கிடக்கு. இப்போ இதெல்லாம் இந்த வாட்டர் சப்ளை செய்ய போகிறாங்க. புதுக்குடிப்பு முல்லைத்தீவுக்கு கொண்டு வர இது தட்டன் மேலே குளத்திலான்னு வந்து இந்த அந்த அரண்மனை இருக்குது. அரண்மனை இருக்குது. எதுக்குள்ளே இருக்குது? இந்த இதுக்கு இறங்கும் அதில் இறங்கி அப்படின்னா அரண்மனை இருக்கா பார்ப்போம். இதாக இருக்கும். கல்லுகளெல்லாம் பொழிஞ்சு அப்படியே எல்லாம் அடித்து அந்த நேரம் நல்லா தான் இருந்து எல்லாம் பேர்ந்து உடைச்சி இதிலேருந்து புது குடிப்பு கூட அந்த செய்கிறக்கு கீழ் ஆசனக்கல்லுண்டு அப்படி கொண்டு போயிருக்கிறாங்க அடித்த. அந்த தேர் செய்கிறக்கு அந்த தேருண்டு அடியுது இதில் வைக்கணும்னு சொல்லி பெரிய படுக்க கல் மாதிரி. உலகளந்த உள்ளவர்களுக்கு இதை வச்சு இதுக்கு விடுங்க. ரைட் உங்கள் இதில் நடக்குறதா? இந்த இடத்துல இருக்கு. ஓகே ஓகே இந்த இடம் கிடக்கு. இதுக்கு புதையல் தோன்றவங்க ஒரு பக்கம், நாங்கள் ஒரு பக்கம். பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனை. இது இந்த அரண்மனை இந்த வாசல்கள். வாசல் என்ன? இது ஆனமோ கல்லோ இதாண்டு அப்படி சொல்கிறோங்கல்ல. அப்படி இதில் ஒரு கொஞ்சம் இடம் அந்த ஒரு அரை ஏக்கர் அளவில் மட்டமாக இருக்குது. அந்த மட்டத்துக்கு 4 பக்கத்துக்கும் இப்படி பாதை இறங்கு பாதை மாதிரி வச்சுருக்குறாங்க அந்த நேரம். அன்றைக்கு நாங்கள் இந்த கல்லில் வந்து ஏறினாங்க. இந்த கல் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்துட்டா அப்படியே ஓட்டோம். இது ஏதோ பெரிய தியான கல்லுன்னு சொல்கிறாங்க. இந்த தியானம் இது அப்படி கிடந்தது உடைச்சிட்டாங்க. இது கீழே ஏதானும் கிடக்க உண்டு. எங்கட தினம் புதையல் கம்பெனி எங்கட தினம் என்னது தான் விடு. இதை விட அங்கே அந்த கல் அங்கே அந்த சைட்டுகளே கிடக்கு. இதுகளுக்கு முழுக்க கல்லுகள்லாம் நாங்கள். ஓகே, இதெல்லாம் அந்த ஃபுல்லாக அந்த கட்டிடங்கள் இருந்த இடம். இருந்த அழிஞ்ச இடங்கள் அழிச்சு போட்டாங்கல்ல. செதுக்கப்பட்ட கல்லுகள் மாதிரி தான் கிடக்கு. எல்லாம் செதுக்கப்பட்ட கல் தான், முழுக்க எல்லாம் அழிச்சு போட்டாங்க. அங்கே அங்காலையும் கிடக்கு. இந்த இதுக்கு எல்லாம் அப்படி என்ன இடத்துக்கு எல்லா இடம் கிடக்கு. பெருசாக தான் இருந்துருக்கு. யானை வந்து போயிருக்குன்னு இதுக்கு. இதுக்கு யானை வர
கிண்டிக்கிண்டலாங்கிறாக்கு இது இந்த பொங்கல் மீட்டர்கள் ரெண்டு கொண்டு வந்து எல்லோரும் பிடிச்சி ஆளுக்கால் கிண்டுறான் வேலை கிண்டி எடுத்தவனும் இருப்பான் எடுக்காதவனும் இருப்பான் ஆறு எடுத்தால் ஆறு எடுக்க இல்லைன்னு தெரியாது இதுகளெல்லாம் கல் இருக்கு மூடி இருக்கு லைட்டாக பயமாங்கிறார் உள்ளுக்குறாக பார்த்தோம் இது மிச்ச கட்டிட தொகுதிகள் இது பெருசாக தான் இருந்திருக்கு இதில் பெரிய ஒரு ஆனால் இதெல்லாம் அப்போவே அழிக்கப்பட்டு போச்சு ஏன்னா அப்போவே அழிக்கப்பட்டுட்டு அது இங்கே வரணும் இப்படிதான் கிண்டுறவன் கிண்ட அடுக்கிறவன் அடுக்க பெரிய எட்டாள் அந்த வாசல் படி மாதிரியே இது ஓ இந்த ஆத்திரை மூலிய பாப்பா இந்த எடுக்கிற கம்பெனி புதியல்காரர் இதான் ஒரு புதையல் கிடக்கு நல்லா தான் வினை கட்டுருக்காங்களே இந்த ஊருக்குள்ளே இங்கே இதில் எல்லாம் இருக்குது தானே இஞ்சாலையெல்லாம் சரி தூண் கிடக்கு கட்டிடங்கள் இந்த முழுக்காதான் பெரிய ஒரு பெரிய ஒரு இடம் இது எல்லாம் கிண்டி அட்டவாசி எடுத்த எங்கட டீமுகள் அதோ மீட்டர் வந்த அப்புறம் எல்லோரும் மலை இறங்கிட்டாங்க இந்த இடமே அப்படியே கிட்டத்தட்ட ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கரை பிடிச்சி ஒரு ஏக்கர் 1 ஏக்கர் பேர் அதான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இதில் கொஞ்சம் மினைக்கெட்டு தான் இருக்கிறாங்க ஏடாக்கு அடுத்தா இல்லை தண்ணி போத்தில் எல்லாம் கிடக்கு இவங்க ஹிண்டுன்னு இந்த ஹிண்டி நாசம் ஆக்கி வச்சாங்க இல்லை இவங்களோட இப்படி வரலாற்றை பாதுகாக்கிற எல்லாம் பிடிவாட்டுறது தான் வலிச்சுகளில் இங்கெல்லாம் பாறைப்படிவு தான் எந்த கல்லில் சொன்னீங்களா ஆந்தேனா அதுவும் உங்கள்கிட்ட அந்த கல்லு மாதிரி தானே பூதம் அடிக்கினாலும் மாதிரி தானே ஏது இந்த முதல் ப்ளாக்கில் பார்த்துருப்பீங்க பூதம் அடிக்கின கல்லுன்னு சொல்லி ஒரு ப்ளாக் கொண்டு போட்டிருப்பேன் അതിൻ്റെ சேம் திங்ஸ் தான் இது தண்ணியை தடுத்து கேணி மாதிரியே ஆக்கியிருக்கிறாங்க அடுத்த இல்லைல்ல கொழுவி அடிக்கிறாரு அடுத்து என் ஊரை ஏதோ கிறுக்கல் கோடு மாதிரியே அப்படியே இருக்குது அந்த கல் இல்லைன்னா அவ்வளோ தூக்கி அடுக்கணும் வேணும்
அறுபத்தெட்டு 69 கால பகுதியிலேயே இங்கே வர தூங்கிட்டு நான் ஒரு சின்ன வயசு முதல்ல வந்து வாக்கைக்குள்ள இது வித்தியாசமாக நான் வெட்டு இதுக்கெல்லாம் தோட்டம் செய்தவங்களுக்கு அங்கால அதெல்லாம் விட்டுட்டாங்க நல்ல வெட்டியாக எல்லாம் கிடந்தது எல்லா கல்லோட முறையாக பார்க்கறதுக்கு நேரம் இருந்து போய் பார்க்கலாம் நல்ல இதாக இல்லைன்னு இப்போ இத்தனை வருஷத்துல இவ்வளோ மாற்றம் வந்துட்டு அவங்களும் இந்த வேலி போட்டு அந்த கிளிசரியெல்லாம் அவங்க போட்ட வேலி அந்த தோட்டக்காரர் இப்போ என்ன இடத்த காய் விட்டோம் அவன் விட்டுட்டு எல்லாம் அப்படியே அங்கங்கே பிரச்சனைகளுக்கு அங்கங்கே வேவாங்க இதுக்கு தோட்டம் செய்யவங்க எல்லாம் சரிக்காத பவனியாக போட்டாங்க அப்படியே டப்பேரோட முடிஞ்சுது அதுக்கு முதல்ல எல்லாம் போட்டாங்க ஆனைகள் அட்டகாசங்களும் தான் இது ஆனை கூட தானே ஆனை குழு மாடுண்டு குறிப்பாக சொல்கிறான்டா ஒரு பந்தியாக சொல்கிறான்டா இந்த இடத்த பற்றி என்னன்னு சொல்லலாம் இந்த இடம் இன்னொரு அரசதானி ஒரு அரச ஆட்சி நடந்த இடம் கொலுமண்டப இடம் ஒன்று தான் சொல்லலாம் அவன் இந்த சிற்றரசர் மேரவை வேண்டெல்லாம் வந்து இதில் ஒரு ஒன்று கூடலாக இருக்குமென்று நினைக்கிறேன் ஒரு அரசனுக்குள்ளே இருந்திருப்பினானே என்ன நீட்டாக எல்லாம் ஒழுங்குபடுத்தி செய்து கிடந்துருக்கேன் அந்த காலத்தில் இந்த நிறமுடியாக செய்தவங்க இப்போ அதை பராமரிக்க ஆக்களும் இல்லை இது அவங்க தொல்லியல் வந்து இதுக்கு அழகு செய்துட்டாங்க நில அழகு செய்து அடையாளப்படுத்திட்டாங்க இந்த புதையல் தோன்ற பிரச்சனைன்றது அப்போல இருந்தே இருக்கும் இல்லை இப்போ இந்த மீள் குடியேறது புறம் கிடங்கு விண்ட ஒழிக்கிட்டு அதுக்கு முதல் இது அந்த புதையல் இதில் பக்கத்துக்கு ஒரு தரம் இறங்கி இல்லை தெட்டே மலை அதுக்கால வந்து படத்துக்கல்ல வந்து படத்துக்கு வந்து இதெல்லாம் அந்த காலத்து செங்கல் இதுக்கு பயன்படுத்தப்பட்டதாக இருக்கலாம் இதுக்கு பாவச்சியாக இருக்கலாம் அப்போ செங்கல்லாம் நட்டுறாங்களே அப்போ ஆரம்ப காலம் செங்கல் தானே கொஞ்சம் பெரிய கல் முத்தியாண்டு அவிர்த்தி செய்கிற இடங்கள்டாக்க நான் அவிர்த்தியான அந்த அது திரும்பி பார்க்க ஆக்கள் இல்லை செய்கிற ஆக்களும் டவுன் சைட்டுகளுடன் நின்றுங்க அதுதான் நாங்கள் செங்கல் எல்லாம் அள்ளி பண்டில் ஓட்டாங்க இப்படியே அடுக்காக கிடந்த முந்தி நிறைய தோடு மாதிரி கிடந்த ஒரு சப்ப நீளமாக இருக்கும் ஒரு அடி நீளம் வரும் தலைப்பில் ஒரு 3-4 விரல் அப்படி பஞ்ச மாதிரி இருக்கும் அதை ஓடுண்டாங்க அந்த அடுக்கடுக்கடுக்காக அப்படியே இந்த விகாரிகளுக்கு அடிக்கி இருக்கிற மாதிரி அப்படியே அடிக்கி கொண்டு வருவாங்க அந்த சில சேர்ச்சிகளுக்கு குத்து பத்தியாக போட்டுப்பாங்க அப்படி இதில் அடுக்காக கிடந்தெல்லாம் இல்லாமல் போச்சு